அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது 2024 ஆகஸ்ட் மாத பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த மாத கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். எதுவரைக்கு இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 25 வரை. அதன் பிறகு செவ்வாய் பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார். சூரிய பகவான் கடகமனையில் இருக்க இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிம்மமனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். சிம்மமனையில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்க இங்கே புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார். கன்னிமனையில் கேதுவும் கும்பமனையில் சனி பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்துடன் உட்கார்ந்திருக்கார். அப்போது உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போது 7.5 சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போது கடந்த 2 வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருந்தீர்கள். ராசிநாதன் வலுவாக இருக்கார், ஆனால் அந்த இடத்தில் சனி இருக்கிறதுனால, ஜென்ம சனியாக இருக்கிறதுனால ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது. குடும்பம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள், ஒரு அழுத்தம் ப்ரெஷர் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்தது அல்லவா. இப்போது அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால எதெல்லாம் செய்ய முடியாமல் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்ததோ அதை இப்போ எடுத்து வேகமாக சீக்கிரமாக முடித்து தரக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய புதனுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறது. சுக்கிரனுங்கிறது யாரு? உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் தான் சுக்கிரன். அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் சமசப்தம பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்ப்பதும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உங்கள் ராசியை பார்க்குறது அல்லவா. அப்போது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை என்பது இந்த கும்பராசினருக்கு இந்த மாதம் நிச்சயமாக அமையும். 2ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லதா? ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தடையும் ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அல்லவா. ஆனால் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய கெடுதல்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் என்ன, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ராகுங்கிறது அந்நியர்களாக இருக்கிறதுனால உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ளே மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. தன விஷயத்தில், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சரியாக இருந்து கொள்வது நல்லது. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறது அனைத்து விதத்திலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனியோடு சேர்ந்திருந்தால், ராகுவோடு இணைந்திருந்தால், சனியினுடைய பார்வை இணைந்ததுனால சில மாதிரியான ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம், பிடிவாதம், இந்த மாதிரியான குணங்கள் அதிகமாக இருக்கு. விட்டு கொடுக்காத மனப்பான்மை இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் அமையும். சகோதர வழிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இந்த மாதிரியான உறவுகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு நல்ல மாதம். சகோதர வகையில் நல்லது நடக்கக்கூடிய தன்மை, நண்பர்களால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஸோ நல்ல நண்பர்கள் இருந்தாங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பிரிந்து போகக்கூடிய தன்மையை உருவாக்கியிருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இப்போ இணைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் அந்த 4க்குரியவன் 7ஆம் இடம் என்கின்ற கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த 4ஆம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்கறதுனால இப்போ உங்களுக்கு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கும். என்ன, ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய
இருக்கக்கூடிய யோகங்கள் இருக்கான்னா நிச்சயமாக இருக்கிறது. நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுபத்துவமாக நல்ல வலிமையாக 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு விவசாய நிலம் வாங்கக்கூடிய தன்மை அல்லது ஒரு இடம் வாங்கி போட்டுடலாம் அப்படிங்கிற கூடிய தன்மை இந்த மாதம் ஏற்படுத்தும். அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம். சுப விஷயத்துக்காக செலவு செய்வது, நிலத்தில் நீங்கள் காசு பணத்தை போடுவது உங்களுக்கு உத்தமத்தை ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு. அப்போது சில காலங்களாக காதலில் இருந்தவர்கள், காதலில் சில தொந்தரவுகள், பிரச்சனைகள், காதல் இருந்தவர்கள் கொஞ்சம் பிரிந்திருக்கிறது, சில மன கஷ்டங்களை கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் அந்த காதல் சார்ந்த விஷயத்தில் மறுபடியும் ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஏன்னா 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து காதல் காரகனும் அந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கின்ற காரணத்தால் இருக்கும். இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 7ஆம் அதிபதியாக சூரியன் வலுப்பெற்று இருக்கின்ற போகிறார். அப்போ சூரியன் வலுப்பெற்றார்னா 7ஆம் அதிபதி வலுவை பெற போகிறது. 7ஆம் அதிபதி என்னென்ன? கணவன் அல்லது மனைவி. அப்போ கணவன் வலுப்பெற போகிறார் அல்லது மனைவி. கணவனுடைய மனைவியாக இருந்தால் கணவனுடைய சொல்படி கேட்டு நடப்பதும், மனைவியாக அதாவது கணவனாக இருந்தால் மனைவியினுடைய சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதிகாரம் என்பது புலப்படுத்தும். அப்போ அந்த அதிகாரத்தன்மை என்பது இருக்கும். அதாவது நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அந்த மீட் பண்ணவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஈடுபடக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். சமுதாய நலன்களில் ஈடுபடக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, கேது 8, அப்போது 8ஆம் இடம் என்பது ஒரு வலியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? ஸோ அந்த இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் வலியோடு இருந்தவர்கள் கடந்த சில வருடங்களாக, சில மாதங்களாக ஏதாவது ஒரு வலியில் சிக்கிட்டு மனதாலையும் உள்ளத்தாலையும் உணர்வாலையும் பாதிக்கப்பட்ட இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ அதிலிருந்து வெளிவிடக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது, ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் நிலுவையில் இருந்தது, அதனால் மனக்கஷ்டம். இப்போ அது வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள், சந்தர்ப்பங்கள், பெரிய மனிதர்களினுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிட்டும். அதை சரியான வகையில் உபயோகித்து கொள்வது இந்த கும்பராசினருக்கு நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் இடத்தில் இருக்கார். ஆனால் வரக்கூடிய 25ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் அமர்கிறார். அப்போ 9க்குரியவன் 8ல் போய் மறையும் போது என்ன ஆகும்? சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் எங்கே? உங்களுடைய தகப்பன் வகையாரில் அவருக்கு சில உடல்நல தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா சனியும் சூரியனும் நேரெதிர்க்கிற பார்க்கறதுனால தந்தையில் சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள். அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தந்தையை கொஞ்சம் பார்த்துக்கணும், தந்தையை நல்லா பார்த்துக்கணுங்கிறது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தை, அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து பார்க்கிறார்கள். அப்போ 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறது. அப்போ என்ன, வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வேலை, ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வேலை இழந்து விட்டீர்கள் அப்படின்னா நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாத இறுதிக்குள் வேலை என்பது நிச்சயம். அதே சமயத்தில் வேலையில் சில ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா குருவினுடைய பார்வை, சுபரினுடைய பார்வை பெறுகிறது, தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய தன்மை. ஸோ இந்த அமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் சூரியன் வலுப்பெற்றிருக்கார், அதிகாரம் வலுப்பெற்றிருக்கிறதுனால ஒரு சிலர் தலைமை பண்புக்கு செல்லக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அப்போ தலைமை பண்பு நன்றாக இருக்கிறது. மாற்றங்கள், இடமாற்றம், ஊர் மாற்றம், ஸோ எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றம் நன்றாக இருக்கும். குரு 8ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அல்லவா? அப்போ ஒரு சிலர் டிராவலிங் நடக்கும். இடமாற்றம் என்பது நிச்சயம். அது ஸ்டேட்டிலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய, அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது இருக்குது. ஏதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்தின் மீது 8ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் இந்த கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சதய நட்சத்திரம் அல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளிநாட்டின் மேலே மோகம் இருக்கிறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற ஆசை இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, வெளிநாட்டில் வேலை உண்டு. அல்லது வெளிநாட்டிலேயே இருக்கின்றவர்கள்
அங்கே ஒரு பிஆர் அப்ளை பண்ணி அங்கேயே குடியுரிமை பெறணும்னா அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அல்லது நான் வெளிநாட்டில் போகலை இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னா கூட எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய தன்மை, அந்நிய மதத்தினர் மூலமாக, வெளிநாட்டவரின் மூலமாக, அந்நிய மொழி பேசுபவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சரி, குரு 4ஆம் இடத்தில் சுபத்துவமாக, அதாவது அங்கே இருக்கிறதுனால தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, தாயினுடைய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரக்கூடிய தன்மை, தாய் வழியாக, அதாவது தாயினுடைய உறவுகள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை. ஸோ இப்படி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் சில பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை. என்ன யாருக்கு கெடுதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் சந்திர திசை நடக்கிறதோ, சந்திர புத்தி நடக்கிறதோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான தன்மை இருக்கும், மனதில் அழுத்தம் இருக்குது. ஏன்னா சந்திரனுங்கிறது மனக்கோரகன் அல்லவா, சந்திரனுங்கிறது 6ஆம் அதிபதியாக இருக்கிற அல்லவா. அப்போ கடன், நோய், எதிர்ப்பு, பகை அப்படிங்கிற ரூபத்தில் சிக்கி தவித்து கொண்டிருப்பீர்கள். அப்போ யாருக்கெல்லாம் சந்திர திசை, சந்திர புத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையாக எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதும், ஒவ்வொரு அமாவாசை என்று உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024ஆம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு திருமணம் ஆகும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.